இதுதாங்க புது இண்டாலியம் தோசைக்கல். இது வந்து எப்படி பழகுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே வாங்கினோடனே சோப்பு போட்டு நல்லா தோசைக்கல்லை கழுவிட்டு அதில் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து திருப்பி கழுவிட்டு திருப்பி நான் எண்ணெய் ஊற்றி நல்லா கல் காய விட்டுருங்க. கல் காய்ஞ்சி அந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது புது இண்டாலியம் வந்து பழகுறது ஈஸி. நல்லா பழகிட்டோம்னா சூப்பராக வரும் அந்த தோசைக்கல். எண்ணெயை தடவிட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா சூடு வந்தோடனே பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சதை இங்கே எடுத்து நான் இதில் போட்டு நான் வதக்க போகிறேன். தோசைக்கல்லை பழகுறதுக்கு சின்ன வெங்காயம், கல் உப்பு, முட்டை இது 3மே போதும். ஈஸியாக பழகிடலாம் தோசைக்கல். எப்பேற்பட்ட தோசைக்கல்லாக இருந்தாலும் இந்த சின்ன வெங்காயமும் உப்பும் கல் உப்பும் முட்டை போட்டால் நல்லா பழகிடும். இப்போ நான் வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோம், அதாவது நம்ம எந்த அளவுக்கு தோசைக்குள்ள எண்ணெயை ஊற்றி நம்ம பழக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இண்டாலியம் தோசைக்கல் அந்த காலத்து தோசைக்கல் எங்கள் அம்மா 40 வருஷமாக ஒரு கல் வச்சுருந்தாங்க. இண்டாலியத்தையும் வச்சுருக்காங்க, 40 வருஷமாக வச்சுருக்காங்க. அதிலே பழகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஆனால் இப்போ உள்ளதெல்லாம் அவங்களே சீசனிங் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த தோசைக்கல்லை பழகுறதுக்கு. நல்ல வெங்காயம் வதங்கினோடனே நீங்கள் எடுத்து தோசை ஊற்றலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் அதை எடுத்துட்டு நான் கழுவெல்லாம் இல்லை, திருப்பி எண்ணெயை தடவி ஒரு தோசை ஊற்றினே எடுக்கலாம். அடுத்த ஒரு தோசை ஊற்றி சூப்பராக வந்துடுச்சு. அடுத்தடுத்து தோசை ஊற்ற நல்லா வந்துடும்.